ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம். நேரில் இந்த வீடியோ பதிவில் தனுசு ராசியில் பிறந்த 3 பேர், மூலம், புராடம், உத்திராடம், 1ஆம் பாதத்தில் பிறந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களும் இப்படி தான் இருக்க போகிறீங்க. அதாவது போன பிறவியில் உங்கள் கர்மா விட்ட குறை தொட்ட குறை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பிறவியில் பிறந்திருக்கிறீங்க. இந்த பிறவியில் நீங்கள் தனுசு ராசியில் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. ராசிங்கிறது மனம், உடல், செயல், சிந்தனை. லக்கணங்கிறது உயிர், ஆத்மா, ஜீவன். ஸோ லக்கணம் மாறாது. லக்கணம் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பிறப்பதற்கும் இறப்பதற்கும் நிலையான அமைப்பை கொடுப்பது தான் லக்கணம். ராசிங்கிறது ராசியின் அடிப்படையில் தான் தசாபுத்தி நடக்குது. ஸோ ராசியின் அடிப்படையில் தசாபுத்தி மாறிட்டே இருக்கிறதுனால ராசியினுடைய குணாதிசயங்களும் மாறும். அதை தான் கோச்சார பலன்கள்னு சொல்கிறாங்க. சந்திரனும் மாற்றத்துக்குரியவர் தான், ஆனால் லக்கணம் மாறாது. சரியா நேர்களே? அதனால் இப்போ தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பலன்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, தனி ஒரு மனிதனுக்கு பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லக்கணம், ராசி, அதுபோக ராசியின் அடிப்படையில் நடக்கிற தசாபத்தி பலன்கள். மூல நட்சத்திரம்னா கேது திசையிலேருந்து ஆரம்பிக்கும். பூராட நட்சத்திரம்னா சுக்கிர திசையிலேருந்து ஆரம்பிக்கும். உத்திராட நட்சத்திரம்னா சூரிய திசையிலேருந்து ஆரம்பிக்கும். இதுதான் முறை. சரியா நேர்களே? இதுதான் கர்மா. கர்மான்படி நடக்கிற காரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும். வேத ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க, ஜனனம் மரணம் இது மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வீடியோ பதிவை கேட்கலாம். இப்போ நீங்கள் தனுசு ராசியில் பிறந்துட்டீங்க. ராசியில் சந்திரன் இருப்பார். லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி சந்திரன் தன்னுடைய நிலைப்பாடை கொடுப்பார். ஏன்னா சந்திரன் தான் முக்கியம். உங்களுடைய மனம், உடல், செயல், சிந்தனை இதுக்கு சந்திரன் தான் காரணகர்த்தா. ஸோ சந்திரன் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருக்க வேண்டும். அதாவது என்னென்னா சந்திரன் ஒளித்தன்மையில் இருந்தாருன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். பொதுவாக தசாபுத்தி எது நடந்தாலும் சரி, நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் சந்திரன் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்துல சூரியன் இருக்க பிறந்தவர்கள் நல்லா இருப்பாங்க. அப்படி பார்த்தா பங்குனி மாதம், ஆனி மாதம், புரட்டாசி மாதத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. அதுபோக நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொன்ன மாதிரி கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், தை மாதம் பிறந்தவர்களுக்கு அந்தளவு சிறப்பாக இருக்காது. சந்திரன் இருள் சந்திரனாக இருப்பார். ஸோ சந்திரன் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும், உங்கள் கர்மா இருக்கும். கர்மானா என்ன? நீங்கள் செய்கிற காரியங்கள் அவ்வளோதான், வினைகள். நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும் சரி, அந்த கர்மா கூட வந்துக்கிட்டே இருக்கும். போன பிறகு செஞ்ச கர்மா புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிறவியில் நீங்கள் செய்கிற காரியத்துக்கு அனுகூலம் இருக்கும். அனுகூலம் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் கர்மா நல்லா வேலை செய்யணும்னு அர்த்தம். அனுகூலம் இல்லை, ஃபெயிலியர் ஆகுது, தடைப்படுது அப்படின்னா கர்மா சரியாக இல்லை, இன்னும் கர்மாவை கழிக்க வேண்டியதுன்னு இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கணக்கு போடுறீங்க, அந்த கணக்குக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே வந்துருச்சுன்னா அந்த கணக்கு அதோடு முடிச்சிருவீங்க. ஈக்குவல் ஆயிரும், சமன்பாடு சரி செய்யப்படும். வரலைன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி போடுற மாதிரி தான் இருக்கும். பள்ளிக்கூடத்தில் மாணவன் படிக்கிற மாதிரி தான். ஒரே எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டானா பிரச்சனை இல்லை, இல்லைனா திருப்பி எழுதணும். ஃபெயிலாக போட்டானா அரியர்ஸ் எழுதணும். இதுதான் கர்மாவை கழிக்கிறது. ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அது மாதிரி இப்போ நீங்கள் தனுசு ராசியில் எந்தெந்த லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா என்னென்ன பலன்கள் இருக்கும் பேசிக்காக அதை பற்றி சொல்ல போகிறேன். அதுபோக லக்கணாபதி அம்மை பற்றி சொல்ல போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் வாழ்நாள் முழுக்க வச்சுக்கலாம். சரியா? உங்களுக்கு என்ன தசை நடந்தாலும் சரி, சூரிய திசையோ, சுக்கிர திசையோ, சந்திர திசையோ, செவ்வாய் திசையோ, ராகு திசையோ, குரு திசையோ, சனி மகா திசையோ, சரியா, எந்த தசை நடந்தாலும் சரி, இதுதான் உங்களுக்கு அடிப்படை. இதுதான் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, பாத்திரம், கரண்டி. ஒரு பொருளுக்கு ரெண்டு வேணும். ஒரு பொருளை எடுத்து பரிமாறணும்னா பாத்திரமும் இருக்கணும், கரண்டியும் இருக்கணும். சட்டியில் இருந்தால் தான் அகப்பைக்கு வரணும்பாங்க. அகப்பைங்கிறது கரண்டி, சட்டிங்கிறது பாத்திரம். பாத்திரத்தில் ஒரு பொருளை போட்டு அள்ளுறோம்னா அதுக்கு 2 வேணும். அது மாதிரி உங்களுக்கு இதுதான் அமையும். சரியா? நீங்கள் எடுத்தாலும் சரி, கொடுத்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, உட்காந்துட்டு இருந்தாலும் சரி, ஓடிட்டு இருந்தாலும் சரி, கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் நின்னாலும் சரி, இதன்படி தான் நடக்கும். சரியா? அதை இப்போ நான் சொல்ல போகிறேன். இது ஓரளவு உங்களுக்கு கரெக்டாக வரும், ஓரளவு இல்லை நல்லாவும் கரெக்டாக வரும். சரியா? பாருங்கள், வீடியோ பொறுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் எல்லா வரையும் பாருங்கள். தகவல் இருந்தால் சந்தேகத்தில் கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜனனா ஜான்செக் பண்ணுறேன், அணுகுங்க. நான் பொதுவாக வேத ஜோதிடத்தில் ராசி பலன்கள் மட்டும் போட்டு போக மாட்டேன். லக்கணத்தை பற்றி சொல்லுவேன். அப்புறம் சில ஜாதக அமைப்பின்படி நீங்கள் எப்படி பிறந்திருக்கீங்க அந்த பிறப்பின் ரகசியத்தை சொல்லுவேன். நட்சத்திர பலன்கள் சொல்லுவேன், பரிகார வழிபாடு சொல்லுவோம். ஸோ போதை ஜோதிடத்தில் ஒரு டாபிக் மட்டும் எடுத்து பேசுறதே கிடையாது. பல வகை கருத்துக்கள் இங்கே பரிமாறப்படும். சரியா? அறுசுவை கருத்துக்களும் இங்கே பரிமாறப்படும். 18 வகை கூட்டு, அது பட்டுக்கோட்டை கண்ணதாசனின் பாட்டு அப்படின்னு சொன்ன, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாட்டு. சரியா? அப்படி சொல்லுவாங்க. ஒரு பழமொழி இருக்குது, பழைய காலத்து ஆளுகளுக்கு தெரியும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாட்டு 18 வகை கூட்டுன்னு சொன்ன மாதிரி நம்ம போதை ஜோதிடத்தில் எப்போயுமே 18 வகை கூட்டு தான். இது அது அப்படின்னு பிரித்து பார்க்குறதே கிடையாது. அரைச்சமாகவே அரைக்கிறதும் கிடையாது. பல டாபிக் எடுத்து பேசுவேன், விருப்பம் இருக்கிறவங்க கேளுங்க. சரியா? உங்களுக்கு இதில் ஜோதிட அனுபவம் கிடைக்கும். உங்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? சரி, நமக்கு இப்படி தான் போகும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இளைய வயதில் இருக்கிறவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். ஒரு 30 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றி நீங்கள் நோக்கி கொண்டு போகலாம். சரி, இப்போ
சந்திரன் மனோகாரகன் மாதிர்காரகன், மனதுக்கும் உடலுக்கும் உடையவன். அதுதான் ஒரு மனிதனுக்கு முக்கியம். மனம் இருந்தால் தான் மார்க்கம் உண்டு. இப்போ இந்த வீடியோவை நான் 12:50 பேசுகிறேன். இன்றைக்கி மதிய சாப்பாடு டயத்தில் பேசுகிறேன். ஏன் பேசுகிறேன்னா இந்த வீடியோ பேசி முடிக்கணும் வைராகத்தில் பேசுகிறேன். சரியா? பசி இருந்தாலும் பசி அடக்கிட்டு பேசுகிறேன். இப்படி ஒவ்வொரு மனிதனுமே ஒவ்வொரு காரியத்தை வந்து சில தியாகங்கள் பண்ணி தான் செய்கிறான். ஏதோ ஒன்று விட்டு கொடுத்தா உன்னை செய்கிறான். உன்னை விட்டு கொடுத்தா தான் உன்னை பெற முடியும். சரியா நேர்களே? அதனால் வாழ்க்கையில் வந்து விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. இது ஒரு பெரிய தாரக மந்திரம். யோசனை பண்ணி பாருங்கள், கரெக்டாக மேட்ச் ஆகும். சரியா? எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் விட்டு கொடுத்துருப்பீங்க, அதனால தான் பெற்றிருப்பீங்க. ஓகே, இப்போ வந்து தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு ஒரு மேலாட்டமாக சில வார்த்தைகள் சொல்கிறேன். அதுக்கடுத்து உங்கள் லக்கணாதிபதி பற்றி பேசுவேன் நான். நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருந்தால் என்னென்னு சொல்லிவிட்டு அடுத்து அந்த லக்கணத்தில் பிறந்த லக்கணாதிபதி எங்கே இருந்தால் எப்படி பலன்களை கொடுப்பார் அதை சொல்கிறேன். இது மாறாமல் அமையும் உங்களுக்கு. லக்கணாதிபதி லக்கணத்தில் இருக்கிறாரு. தனுசு லக்கணம் தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்குருவோம். ஒரே லக்கணம் ஒரே ராசி. சகல கலையிலும் தேர்ச்சி இருப்பீங்க. சாஸ்திரம் இருக்கும், புத்தி சாதுரியம் இருக்கும், ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நடுத்தர உயரத்தில் இருப்பீங்க, வசீகர தோற்றம் இருக்கும், நல்ல முகமைப்பு இருக்கும், குளிர்ந்த சரீரம் இருக்கும், மனதில் ஆசைகள் அதிகமாக இருப்பீங்க, அடிக்கடி ரெஸ்ட் எடுப்பீங்க, பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். சரியா? தனதாதனை வசதி இருக்கும், கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும், கூட்டுத்தொழில் பங்கு சந்தை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், சொந்த பந்தத்தில் அணுக்கரம் இருக்கும், அக்கம் பக்கத்தில் அணுக்கரம் இருக்கும். சரியா? எந்த ஒரு காரியத்தையும் கூட்டணி போட்டு செய்வீங்க, சமயோத புத்தி இருக்கும், செல்வாக்கு இருக்கும், இனிக்கு நல்லா பேசுவீங்க, சங்கீத ஞானம் இருக்கும், இயலிசை நாடகம் பாடல் இதில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், நாட்டம் இருக்கும், மனம் தாராளமாக இருக்கும். இருப்பினும் பயந்து சுபாவமாக இருப்பீங்க. சரியா? நியாயத்துக்கு பயப்படுவீங்க. சரியா? தர்மத்துக்கு பயப்படுவீங்க. எதையும் வந்து அநியாயமாக செய்ய மாட்டீங்க. உடல் குளிர்ச்சியாக இருக்கும். சரியா? ஏன்னா லக்கணத்தில் சந்திரன் சம்மந்தப்படுறதுனால உடல் குளிர்ச்சியாக இருக்கும். குளிர்ச்சியாக தான் சாப்பிடுவீங்க. சிந்தனை சக்தி அதிகமாக இருக்கும். கற்பனை குதிரை தட்டி விட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கற்பனை, கதை, கட்டுரை, நாவல் எழுதுறதுக்கு நல்ல தகுதியானவர்கள். அதுபோக வந்து எல்லா தித்திலும் நல்லா இருப்பீங்க. எதிரிகளால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எதிரிகளுடைய சேட்டையெல்லாம் அறிஞ்சு அதை வந்து தோஷம் பண்ணிடுவீங்க. நீங்கள் வந்து அம்பாள் வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வாழ்நாள் முழுக்க தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க அம்பாள் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து நீங்கள் வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடையும் அதிகப்படுத்திக்கலாம். கந்தசஷ்டி கவசம் படிக்கணும். இந்த நீ செவ்வாய்க்கிழமை கரெக்டாக அமையுது. அதனால் தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க அம்பாள் வழிபாடையும் கந்தசஷ்டி கவசம் படுத்திங்கன்னா வாழ்நாள் முழுக்க வெற்றி பெறலாம். இது ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் தான். அடுத்து வந்து விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்கள். விருச்சிக லக்கணத்தில் தனுசு ராசியில் பிறந்தவங்க எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஆயுள் தீர்க்கம். சரியா? ஆயுள் தீர்க்கம், இனிக்க பேசுவீங்க, பேச்சால் நல்லா எல்லாத்தையும் பழகிக்கிடுவீங்க, பெண்கள்கிட்ட நல்லா இணக்கமாக இருப்பீங்க, பேச்சால் பெண்களை கவருவீங்க, பெண்களுக்கு வழியை சென்று பல வேலைகளை பார்ப்பீங்க, கல்வியில் ஆரம்ப கல்வி நல்லா படிப்பீங்க. சரியா? ஆரம்ப கல்வி நல்லபடியாக இருக்கும். கலைகளில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். திரைப்படம், சின்னத்திரை இதில் நல்ல ஒரு நாட்டம் இருக்கும். சிந்தனை சக்தி நல்லா இருக்கும். தேவைக்கு பணம் இருக்கும். சரியா? கையில் காசு பணம் இருக்கும். பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். பார்க்க நல்லா இருப்பீங்க. கண் உருண்டு திரண்டு நல்லாயிருக்கும். இவங்களாம் சினிமா நடிகையாக போகிறதுக்கு தகுதியானவர்கள். பெண்களாக இருந்தாங்கன்னா சினிமா நடிகைக்கு போகிறதுக்கு தகுதியானவர்கள். வருமுன் எதையும் அறிஞ்சிடுவீங்க. தீர்க்க தரிசனம் உண்டு இவங்களுக்கு. குடும்பத்தில் தண்ணீர்வு இருக்கும், நல்லா இருக்கும். சரியா? வசீகர பார்வை இருக்கும். என்ன எதுலையும் திருப்தி அடைய மாட்டீங்க. வேணும்னு இருப்பீங்க. எதுவுமே திருப்தி அடைய மாட்டீங்க. பத்தலை பற்றாக்குறை அந்த மனப்போடு தான் இருப்பீங்க. செயல்பாடுலையும் பற்றாக்குறை இருக்கும். நீங்கள் வாங்குறதிலும் கொடுக்கலையும் பற்றாக்குறை இருக்க தான் செய்யும். குடும்ப பற்றும் இருக்காது. சரியா? குடும்ப பற்றும் இருக்காது. ஊர் சுற்றிட்டே இருப்பீங்க. சரியா? வெளி தொடர்பு அதிகமாக இருக்கும். வெளிவட்டார தொடர்பு அதிகமாக இருக்கும். வெளி மாநிலம், வெளிநாடு இதில் கொஞ்சம் நாட்டமாக இருப்பீங்க. ஆனால் நல்ல பணம் சம்பாதிப்பீங்க. ஆனால் குடும்பத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. குடும்பத்தை விட்டு தூரமாக தான் இருப்பீங்க. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுப தொடர்பு இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே உங்கள் லக்கணத்துக்கோ ராசிக்கோ குரு பார்வையோ சுக்கிர தொடர்போ புதன் தொடர்போ இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கூடுதலாக மேம்படும். சரியா? நல்லா படிக்கிற பையன் வந்து டியூஷனுக்கு போன மாதிரி தான். அவன் ஏற்கனவே நல்லா படிக்கிறான். கூடுதலாக கோச்சிங் போனால் வச்சுங்களேன் கூடுதலாக மதிப்பெண் எடுப்பான். அதுபோல தான் சுப கிரகங்கள் தனித்த புதன், சுக்கிரன், குரு இவங்களோட தொடர்பு ராசிக்கோ இல்லை நீங்கள் பிறந்த லக்கணத்துக்கோ இருந்துச்சுன்னா கூடுதல் சிறப்பாக இருப்பீங்க. அதை பற்றியெல்லாம் பேசணும்னா கூடுதலாக ஆகும், நேரம் ஆகும். சரியா? நானே கொஞ்சம் சுருக்கமாக தான் சொல்கிறேன். சரியா? அடுத்து வந்து நீங்கள் வந்து விருச்சிக லக்கணத்தில் துலாம் லக்கணத்தில் பிறந்திருங்க. துலாம் லக்கணம் தனுசு ராசி இது கொஞ்சம் ஏட கூடமாக தான் இருக்கும். ஏன்னா லக்கணாபதிக்கும் ராசியாதிபதிக்கும் ஒரு பொத்தி போகாது. அதுபோல் இன்னொன்று சொல்கிறேன். விருச்சிக லக்கணம் சொன்னேன்ல, விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க யாரை சார் கும்பிடணும் அப்படின்னா முருகப்பெருமானை கும்பிடணும். அதுபோக சிவனை கும்பிடணும். சிவன் கோயிலில் இருக்கிற முருகப்பெருமானை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடிக்கிறதுக்கு சிவன் கோயிலுக்கு போகணும். சரியா? வியாழக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் கும்பிட்டு வரணும். அடுத்து துலா லக்கணத்தில் பிறந்தவங்க. துலா லக்கணத்துக்கு தனுசுக்கும் கான்ட்ராவசனாக இருக்கும். சரியா? அதனால் இருப்பினும் துலா லக்கணத்தில் பிறந்தவங்க ஓரளவு வந்து அப்பா கிட்ட அனுசரித்து இருப்பீங்க. அப்பா வழி உறவு நல்லாயிருக்கும். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும்.
பூர்வ புண்ணிய பாக்கியம் கிடைக்கும். கோயில் குளத்துக்கு நல்லபடியாக போயிட்டு வருவீங்க. ஒரு ஆச்சார சீரலாக இருப்பீங்க. புகழ் அந்தஸ்து நல்லபடியாக இருக்கும். காரிய அலுவலமாக இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும். மணிமந்திர சாஸ்திரங்களாக யூகமாக தெரிஞ்சுக்கிறவங்க. இந்திரபோக வாழ்க்கை இருக்கும். எதிர்களை ஈஸியாக வென்றுவீங்க. எதிரி இருந்தாலும் அவனை தோசை பண்ணி நாசமாக்கி நீங்கள் முன்னாடி வந்துடுவீங்க. நீங்கள் தலையிடுற வேலைகள் எல்லாமே வெற்றி 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 தான். வெற்றி ஒன்று தான் உங்களுக்கு இலக்காக இருக்கும். சமுதாயத்தில் நல்ல புகழ் அந்தஸ்து அதிகாரம் இருக்கும். சரியா, கையில் காசு பணமும் நல்லா இருக்கும். வெளிப்பட்டார் பழக்க வழக்கங்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அனுகூலம் இருக்கும். இதெல்லாம் தனுசு ராசி நேயர்களுக்கு முக்கியமானது. சரியா, பொறுமையாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சொல்கிறேன். அடுத்த லக்கணாபதி அமைப்பையும் சொல்கிறேன். அடுத்து துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உலோகப் பொருட்கள் லாபம் இருக்கும். பாத்திர கடை, எலக்ட்ரிக்கல் கடை, மின் உலோகங்கள் இல்லைன்னா பாத்திர கடைகள், இதில் நல்ல ஒரு லாபம் இருக்கும். அந்த தொழில் பண்ண நல்லா இருக்கும். ஆடை ஆபரணங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுபோக பிறர் விஷயத்தில் தலையிடுவீங்க. பிறர் விஷயத்தை தலையிடாமல் இருந்தீங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். இல்லைனா பிறர் விஷயத்தை தலையிட்டு குழப்பத்தை உண்டாக்குவீங்க. அது மாதிரி இனஜன நண்பர்கள் விஷயத்தில் நல்ல ஒரு நேசம் இருக்கும், பாராட்டு இருக்கும். தாயோட அன்பு குறைஞ்சி இருக்கும். தாய்க்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. சரியா, கலஸ்தர இணக்கம் இருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லபடியாக திக்காக இருக்கும். பிரயாணம் இருக்கும். எங்கேனாச்சும் டூர் போயிட்டு வருவீங்க. பல சாஸ்திரம் இருக்கும். கண்டதை படித்தால் பண்டிதன் ஆகிற மாதிரி பலதை படித்து வச்சுருப்பீங்க. மருந்து மாந்திரிய விஷயங்கள் நல்லாயிருக்கும். மெடிக்கல், ஃபார்மசி, ஆயுர்வேதா, சித்தா இதில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இருப்பினும் ஒரு விஷயத்தை உங்களால் ஸ்டெடியாக பேச முடியாது. சபை கோலன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு விஷயத்தை தைரியமாக பேச முடியாது. 4 பேர்கிட்ட பேசி பஞ்சாயத்து பண்ணி வர முடியாது. இந்த அமைப்பு இருக்கும். அடுத்து கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க. கன்னியா லக்கணம் தனுசு ராசி. இது ஒரு நல்ல அமைப்பு. சரியா, லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் திக்பலம் படுவார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க கொடுத்து வைத்தவர்கள். கன்னியா லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவங்க கொடுத்து வைத்தவங்க. தாயாரோட அன்பு இருக்கும். மூத்த சகோதரோட ஆதரவு இருக்கும். வாழ்க்கையில் லாபம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசாங்கத்துடைய நன்மைகள் இருக்கும். சரியா, இவங்க எப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக ஊர் சுற்றிட்டு இருப்பாங்க. அரசாங்கத்தில் வேலை பார்த்தாலுமே எதனாச்சும் கேம்ப்பு, டூர் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுபோக இவங்களுக்கு நிலப்படம் நல்லபடியாக அமையும். வீடு மனை நல்லாயிருக்கும். பால் பாக்கியம் இருக்கும். கால்நடை அமைப்பு நல்லாயிருக்கும். மில்க் ப்ராடக்ட் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. நல்லா வீடு வசதியாக கட்டுவாங்க. மாளிகை மாதிரி, பங்களா மாதிரி பெரிய பெரிய ரிசார்ட்லாம் கட்டி சந்தோஷமாக வாழ்வாங்க. சொந்த சொத்துக்கள்லாம் நல்லபடியாக அமையும். ஆள் சுத்தமாக இருப்பாங்க. அடக்கம், தூய்மை இருக்கும். சொந்த பந்தத்தால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குணவதியாக இருப்பாங்க. குணசீலனாக இருப்பாங்க. காஸ்ட்லியான கார் வச்சுருப்பாங்க. பைக்கு, கார் எதாக இருந்தாலும் காஸ்ட்லியாக இருக்கும். சரியா, அதேமாதிரி நல்ல ஹையர் எஜுகேஷன் படிச்சிருப்பாங்க. படிப்பில் நல்ல தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. பெரிய படிப்பு படிச்சிருப்பாங்க. சில சௌபாகியம், ஐஸ்வர்யம் இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். விவசாய பலிதம் இருக்கும். தனதானியம் நல்லபடியாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இவங்களுக்கு ஒரு 40 வயசுக்கு மேலே பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. அதாவது கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க தனுசு ராசியில். நான் சொன்ன அமைப்பில் பிறந்தவர்களுக்கெல்லாம் அது சார்ந்து பலன்கள் நடந்துச்சுன்னா சொல்லுங்கள். சரியா, ஆமாம் சார் நான் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். இதுக்கு ஏற்ற மாதிரி தசாபுத்தி நடக்கணும். இப்போ இந்த கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி மகா திசையோ புதன் திசையோ நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ராகு திசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, ராகு திசை நடக்கிறவங்களுக்கும் கன்னியா லக்கணத்துக்கு ஓரளவு நல்லாயிருக்கும். இதை ஒரு நாள் தனியாக போடுறேன். அதை இதில் சேர்த்துட்டே வச்சுக்கோங்களேன், வீடியோ லென்த் அதிகமாகிடும். தனுசு ராசியில் யாருக்கு கோடீஸ்வர யோகம் வரும் லக்கண ரீதியாக, அதை தனியாக ஒரு டாப்பிக்கில் போடுறேன். இது லக்கண ரீதியாக இந்த அமைப்பு இருக்குன்னு அதை மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நிறைய தகவல் இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். 4 கணக்கில் சொல்லலாம். தனுசு ராசிக்கு 4 கணக்கில் சொல்லலாம். சரியா, பலன் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒன்று ஆரம்பித்தோம்னா போய்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம சொல்ல வந்த விஷயம் நோக்கம் நிறைவேறாது. நான் அந்த தசாபுத்திக்கும் நீங்கள் பிறந்த லக்கணத்துக்கும் உள்ள உடன்பாடுகளை அடுத்த வருகின்ற வீடியோவில் சொல்கிறேன். எல்லா வீடியோவும் பாருங்கள். ஏதோ ஒரு வீடியோவில் ஒரு சங்கதி கிடைக்கும் உங்களுக்கு. ஏதோ ஒரு வீடியோவில் நான் எத்தனை வீடியோ போட்டாலுமே அந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுவேன். அந்த விஷயம் உங்கள் வாழ்நாள் முழுக்க இருக்கும். அதனால் எந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லா வீடியோவும் பாருங்கள். ஓகே நேயர்களே, அடுத்து சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க. சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. சரி, லாபமாக இருக்கிறவங்க. சிம்ம லக்கணத்தில் தனுசு ராசியில் பிறந்தவங்க கொடுத்து வைத்தவர்கள். வாழ்வதற்காக பிறந்தவர்கள். குலதெய்வத்தோட அருள் பிறந்தவர்கள். குலதெய்வத்தோட அனுக்கிரம் பெற்றவர்கள். நல்லா இருக்கும். பூர்வ புண்ணியம் நல்லாயிருக்கும். நல்ல கல்வி படிச்சிருப்பீங்க. கலைத்திறன் இருக்கும். திரைப்படத்துறையில் நல்லா சாதிப்பீங்க. சரியா, திரைப்படத்துறை, சின்னத்திரை இதில் நல்லா சாதிப்பீங்க. போட்டி பந்தயம், லாட்டரிச்சீட்டு யோகம்லாம் இருக்கும். தசாபுத்தி அதுக்கு ஒத்து போடுச்சுன்னா நல்லா லாட்டரிச்சீட்டு யோகம் அடிக்கும். அதுபோல் அப்பப்போ ஆதாயம் இருக்கும். பூர்வீக சொத்து கிடைக்கும். சரியா, தீர்க்க தரிசனம் இருக்கும். எதையும் வரதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறவங்க. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். பெண் தெய்வ வழிபாடு சிறப்பாக கொடுக்கும். சரியா, நீங்கள் பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாகன வசதி இருக்கும். அதே மாதிரி வளர்ப்பு பிராணிகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். லாபம் இருக்கும். சுகபோக வாழ்வு நடத்துவீங்க. பெண் பிள்ளைகள் அதிகமாக பிறக்கும். அதுபோக தாராள மனம் இருக்கும். பெருந்தன்மையாக இருப்பீங்க. அன்னதானங்கள்லாம் பண்ணுவீங்க. கோயிலுக்கு தேவையான காரியங்கள்லாம் பண்ணுவீங்க. நீதி நியாயம் நேர்மையோடு இருப்பீங்க. வக்கீல் தொழில், நீதிபதியாக இருக்கிறது, நீதித்துறையில் வேலை பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுபோக விவசாயம் நல்லபடியாக இருக்கும். கால்நடை வச்சு நல்லபடியாக கால்நடை வளர்ப்பு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. திடீர் யோகங்களும் இருக்கும். சரியா, ஸோ சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க எப்பயுமே நல்லா இருப்பாங்க. ஒரு வினோதம், வேடிக்கையாக இருப்பாங்க. ஃபன் அண்ட் ஜாலியாக வாழுவாங்க. ஸோ சிம்ம லக்கணத்தை பிறந்தவர் கொடுத்து வைத்தவர்கள்.
நீங்கள் வந்து சிவபெருமான் வழிபாடு பண்ணணும். சரியா, திங்கக்கிழமை தோறும் சோமவாரத்தில் சிவபெருமான் வழிபாடு பண்ணணும். கன்னியா லக்கணத்துக்கு என்ன வழிபாடு பண்ணணும்னா, கன்னியா லக்கணத்துக்கு வந்து பெருமாள் வழிபாடு பண்ணணும். சரியா, வாழ்நாள் முழுக்க பெருமாள் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சனிக்கிழமை தோறும். சில விஷயத்தில் மறந்துடுவேன், அதனால் வீடியோ முழுமையாக கேட்குறவங்களுக்கு தான் அந்த இது தெரியும். என் லக்கணம் முடிஞ்சு போச்சுன்னு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா சில விஷயங்களை பின்னாடி சொல்லுவேன். அதனால் வீடியோ முழுமையாக கேளுங்க. உங்கள் லக்கணம் கிராஸ் ஆனாலுமே கடைசி வரைக்கும் கேளுங்க. ஏன்னா கடைசியில் இந்த லக்கணாதிபதி பற்றி பேசுவேன். உங்கள் லக்கணாதிபதி நீ இப்போ இந்த கன்னியா லக்கணத்திலோ துலா லக்கணத்திலோ விருச்சிக லக்கணத்தில் பிறந்தாலுமே அவர் எந்த இடத்துல இருந்து என்ன பலன் கொடுப்பாருன்னு வீடியோ கடைசியில் சொல்லுவேன். அதனால் முழுமையாக கேளுங்க. தான் வேலை முடிஞ்சு போச்சுன்னு அப்படி போயிடாதீங்க. அடுத்து வந்து கடக லக்கணத்தில் பிறந்தவங்க. கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு ஏட்டிக்கு பூட்டியாக தான் இருக்கும். சஷ்டாச அமைப்பு ஏட்டுக்கு பூட்டியாக இருக்கும். இருந்த போதும் லக்கணாதிபதி ராசியில் இருப்பார். மனமும் உடலும் நல்லாயிருக்கும். சரியா, சேலு சிந்தினு நல்லாயிருக்கும். இருந்தாலும் மாறுபடுவீங்க, மற்றவங்க விஷயத்தில் மாறுபடுவீங்க. உஷ்ண சரீரம் இருக்கும். நல்லா வயிற்றுக்கு சாப்பிடுவீங்க. சரியா, வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்பப்போ வந்து போயிட்டுருக்கும். ஆனால் ஆள் இழைச்சி தான் காணப்படுவீங்க. ஆள் உள்ளியாக ஓஞ்சா மாதிரி இருப்பீங்க. ஜலதோஷம் அப்பப்போ வரும். வேலையாட்களை உங்களை நல்லா மதிக்க மாட்டாங்க. சரியா, நீங்களாம் தொழில் வியாபாரம் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாதவர்கள். அப்பப்போ இடையூறு வரும். அடுத்தவங்க விஷயத்தில் ஈடுபடுவீங்க. விவகாரத்தில் பிரச்சனை இருக்கும். பெண்களால் ஏமாற்றம் இருக்கும். பெண்களால் நீங்கள் கைவிடப்படுவீர்கள். காதல் தோல்வியோ மற்றபடி திருமணத்திலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் பெண்களால் ஏமாற்றம் இருக்கும். சகோதர விஷயத்தில் நல்லா ஏற்றம் இருக்காது. சகோதரனுக்கு சுகம் கொடும். எப்போதும் பற்றாக்குறை பணமுடைய இருக்கும். சேமிப்பது சேமிக்க முடியாது. சரியா, பண பிரச்சனை இருக்கிறனால உங்களால் எப்போயுமே சேமிக்க முடியாது. தொழில் வியாபாரம் பண்ணாலும் அதில் நிறைய குறைபாடுகள் இருக்கும். ஷார்ட்டேஜ் இருக்கும். எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் மனதில் கவலை இருக்கும். சரியா, இருப்பினும் நீங்கள் ஒரு கற்பனை திட்டத்தோடு தான் வாழ்வீங்க. வாழ்க்கையில் அப்படி யாரெல்லாம் இப்படி யாரெல்லாம் கற்பனை கோட்டை கட்டியிருப்பீங்க. ஸோ அந்த கடகலக்கணத்தில் பிறந்தவங்க தனுசு ராசி நேயர்களுக்கு இப்போ புரியும். வாழ்க்கையில் ஃபுல்லாக கற்பனை கோட்டை கட்டிக்கிட்டே தான் ஆளுவீங்க. சக்ஸஸ் ஆக முடியாது. நடைமுறை வாழ்க்கையை சாத்தியப்படாமல் இருப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்காது. காசு கொடுத்தா வாங்க முடியாது. கொடுத்த இடத்துல வாங்க முடியாது. வாங்கின இடத்துலையும் கொடுக்க முடியாது. ரெண்டுமே இருக்கும். கடன் வாங்குவீங்க, கடனையும் திருப்பி கொடுக்க முடியாது. உங்கள்கிட்ட கடன் வாங்கணும்னு திருப்பி கொடுக்க மாட்டான். சரியா, கடன் தொல்லையும் தாராளமாக இருக்கும். இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்க என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இவங்கெல்லாம் வேலைக்கிழமை அம்பாளை வழிபாடு பண்ணணும். சரியா, வேலைக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவசக்தியை வழிபாடு பண்ணணும். அம்பாளை வழிபாடு பண்ணணும். அம்மன் வழிபாடு பண்ணணும். அடுத்து மிதுன லக்கணம். அதுபோக வந்து கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து விரயம் அதிகமாக இருக்கும். சரியா, இவங்கெல்லாம் தூரதேசத்துக்கு போயிடுவாங்க. அலைச்சல் திருச்சியோட தூரதேசத்தில் இருக்கிறது நல்லது. உள்ளூரில் இருந்தால் மதிப்பு இருக்காது. வெளியூருக்கு போயிடணும். சரியா, வெளியூருக்கு போயிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உள்ளூரில் இருந்தீங்கன்னா கடன்காரனாக தான் இருப்பீங்க. மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி போயிடும். அடுத்து மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க. மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து கொஞ்சம் ஓரளவு ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க. சரியா, சொல்லும் செயலும் சிறப்பாக இருக்கும். ஒரே நோக்கம் ஒரே லட்சியத்தோடு இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தான் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல சகல அம்சங்களும் குணநலங்களும் பெற்று இருப்பீங்க. நல்லபடியாக இருக்கும். தாய் வழி உறவுகள் நல்லாயிருக்கும். குடும்பம் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் கூட ஆதிக்கம் இருக்கும். தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்லபடியாக அனுபவிப்பீங்க. சரியா, கணவன் மனைவி போகம் நல்லபடியாக இருக்கும். சொந்த பந்தத்தால் ஒரு ஏற்றம் இருக்கும். வாய்க்கு ருசியாக நல்லா சாப்பிடுவீங்க. கலை நல்லாயிருக்கும். இயல் இசை நாடகம் ஆடல் பாடல் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, கலைதேவியோட அருள் இருக்கும். அந்த சாட்சார் சரஸ்வதி தேவியோட அருள் இருக்கும். நல்லா படிச்சிருப்பீங்க. நல்லா இருப்பீங்க. கவிஞர், கலைஞர்கள், புலவர்கள், நாவலாசிரியர்கள், பண்டிட்டு, தமிழ் பண்டிட்டு எல்லாமே இவங்களாக தான் இருப்பாங்க. இஷ்ட திருமணம் அமையும். காதல் திருமணம் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல மனைவி நல்லா இருப்பா. காதல் திருமணமும் இருக்கும். அமைகிற கணவனும் மனைவியும் பார்க்கறதுக்கு லட்சணமாக இருப்பாங்க. ஸோ மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க நல்லா தான் இருப்பாங்க. சரியாக ஒரு வசீகரம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெண்களை ஈஸியாக கரெக்ட் பண்ணிடுவாங்க. மிதுன லக்கணத்தில் தனுசு ராசியில் பிறந்தவங்க பெண்களை ஈஸியாக கரெக்ட் பண்ணுவாங்க. காதல் மன்னங்களாக இருப்பாங்க. காதல் மன்னன் கமலஹாசனாக இருப்பாங்க. சரியா, இல்லைனா பழைய நடிகர் ஜெமினி கணேசனாக இருப்பாங்க. ஜெமினி கணேசனாவோ கமலஹாசனாவோ இருப்பாங்க. ஏன்னா கமலஹாசனை வளர்த்தவர் ஜெமினி கணேசன் தான். சரியா, அவர் பழைய காதல் மன்னன். இப்போ இருக்கிறவர் இப்போ உள்ள காதல் மன்னன். இவருக்கு வயசாயிருச்சு, 70 வயசாயிருச்சு. சரியா, எதுக்கு சொல்ல வரேன்னா, மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்கள் காதல் மன்னனாக இருப்பாங்க. ஆமாம் சார், நான் மிதுன லக்கணத்தில் பிறந்தேன், வயசு 30 ஆகுது, நான் அப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா எதுவும் தோற்று போகாது. வேத ஜோதிடத்தில் கரெக்டாக வரும். சரியா, இதுக்கு சுக்கிரனும் செவ்வாயும் நல்ல நிலைமை இருந்தால் தூண்டில் போடுவாங்க. சரியா, அந்த அமைப்பெல்லாம் இன்னொரு நாள் சொல்கிறேன். யார் காதல் வசப்படுவாங்க, யார் காதல் சக்ஸஸ் ஆகும், இப்படி நிறைய டாப்பிக்லாம் இருக்குது. அதை அடுத்த வரியில் வீடியோவில் போடுறேன். அடுத்து வந்து ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணம் எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, ரிஷப லக்கணத்தை படித்தவங்க வந்து நல்லா ஆரம்ப கல்வி படிப்பாங்க. கையில் காசு பணம் இருக்கும். சரியா, தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஆயுள் தீர்க்கமாக இருப்பாங்க. ஆயுள் தீர்க்க நல்லாயிருக்கும். பல கலையில் படிச்சிருப்பாங்க. பல வித்தைகள் இருக்கும். சரியா, ஏதோ ஒரு வித்தையில் எங்கிட்ட ஒரு பக்கம் போய் வேலை சேர்ந்துருவாங்க. இடத்த மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வேலை பார்ப்பாங்க, இந்த வேலை பார்ப்பாங்க, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. சரியா, சகலகலா வல்லவனாக இருப்பாங்க. மனைவி மூலம் சொத்துக்களும் நல்லபடி அமையும். புத்திர பாக்கியம் கம்மியாக தான் இருக்கும். திட்டமிட்ட தெவிட்டாத குடும்பம் அமையும். தேகம் நல்லா இருக்காது, மெலிஞ்சு தான் இருப்பாங்க. சரியா, மனநிலை அடிக்கடி மாடுபட்டுக்கிட்டே இருக்கும். ஆசிலிச மைண்டில் இருப்பாங்க. அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, இந்த தொழில் பண்ணலாமா, அந்த தொழில் பண்ணலாமா, அந்த வியாபாரம் பண்ணலாமா, இந்த வியாபாரம் பண்ணலாமான்னு அகலக்காலை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பெண்களால் பகை இருக்கும். சரியா, பெண்கள்கிட்ட பகை இருக்கும். சொந்த பந்தத்துக்கிட்ட பகை இருக்கும். வண்டி வாகன வசதி இருக்காது. சில பேருக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது, அந்த அளவுக்கு போயிடுவாங்க. அம்மா கிட்ட பகைச்சிக்கிடுவாங்க. சரியா, தாய் அன்பு நல்லா இருக்காது. தாய் வலு உறவுகள் நல்லா இருக்காது. கடன் வியாபாரங்கள் இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கும். சரியா, அது மாதிரி கைகால் வீக்கம் இருக்கும். இவங்கெல்லாம் மருத்துவம்
சாஸ்திரம் இதில் ஒரு நாட்டமாக இருப்பாங்க. தெய்வீக பற்று இருக்கும். சரியா, கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க. உடல்நல பிரச்சனை இருந்தாலுமே கோயில் குளத்துக்கு நல்லபடியாக போயிட்டு வருவாங்க. நல்லா செலவு பண்ணுவாங்க. சரியா, தண்ணியாக செலவு பண்ணுவாங்க. அதே மாதிரி நண்பர்கள் உதவி அதிகமாக இருக்கும். நண்பர்களுக்கும் நல்ல செலவு பண்ணுவாங்க. சண்டை பிரியர்களாக இருப்பாங்க. நண்பனுக்கு ஒன்றுனா உடனே போயிடுவாங்க. சரியா, நண்பர் பிரச்சனை உடனே தலையிட்டு சண்டை கண்டை போட்டு வருவாங்க. குடும்பம் பெரிய குடும்பமாக இருக்கும். ஆயுள் பலம் அதிகமாக இருக்கும். நல்லா வாழ்வாங்க. ஒரு 90 வயசு வரைக்கும் வாழ்வாங்க ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து வேலைக்கு வியாபாரம் தொழில் பண்ணாங்கன்னா வேலைக்கு ஆள் நிறைய கேட்பாங்க. ஆள் நிறைய வருவாங்க. இவங்க தொழில் வேறு பண்ணிட்டாங்கன்னா இவங்ககிட்ட வேலை பார்க்குறதுக்கு நான் வேறு நீ வேறுன்னு போட்டி போட்டுட்டு வேலைக்கார வருவாங்க. இது கொடுத்து வைக்கணுங்க. ஏன்னா இன்றைக்கி தொழில் வியாபாரம் பண்ணுறவனுக்கு நல்ல பணி ஆட்கள் அமைய மாட்டேங்கிறாங்க. இந்த ரிஷப லக்னத்தை பிறந்தவங்களுக்கு நல்ல ஆட்கள் அமைவாங்க. ரைட்டு, ஓரளவு கையில் காசு பணத்தோடு தான் இருப்பாங்க. அடுத்து மேச லக்கணம். இது ஒரு கோணம் நல்லா இருக்குங்க. மேச லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து தைரிய வீரிய காரியமாக இருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் அனுசரித்து போவாங்க. உடன் பிறந்த சகோதர விஷயத்தில் நல்லா இருப்பாங்க. கீர்த்தி புகழ் அந்தஸ்து இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நீடித்த ஆயுள் பலம் இருக்கும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. யோகம் இருக்கும். கற்பனை சக்தி அதிகமாக இருக்கும். கதை கட்டுரை எழுதுக்கு நல்லா இருப்பாங்க. கிரியேட்டிவ் மைண்டில் இருப்பாங்க. டைரக்டர் ஆவாங்க. ஆர்கிடெக்ட் ஆவாங்க. பிளானிங் இன்ஜினியர் ஆவாங்க. புத்தி கூர்மை நல்லா இருக்கும். சமுதாயத்தில் நல்ல மதிப்பு இருக்கும். எந்த நேரம் புத்தகம் படிப்பாங்க. சரியா, அறிவை வளர்த்துக்குருவாங்க. அறிவாளியாக இருப்பாங்க. சரியா, புத்தகம் படிக்கிறதுல மன்னனாக இருப்பாங்க. இந்த காலத்தில் யாரும் புத்தகம் பார்க்கிறதே கிடையாது. எல்லாம் போட தான் நோண்டிட்டு இருக்காங்க. ஒன்று போட நோண்டுறாங்க, இல்லைன்னா போன காதல் வச்சு கேட்குறாங்க, இல்லைன்னா தலைமாட்டில் வச்சு படுத்துடுறாங்க. அது தான் ஃபோன் ஓடிட்டே இருக்குது. எது வர ஓடுது, ஓடட்டும். காசாக பணமா நெட்டு சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். ஆமாம், அதில் எனக்கு ஒரு பலன் இருக்குது. ஏன்னா நான் போடுற வீடியோவும் நீங்கள் அப்படித்தானே கேட்குறீங்க. சரி, அதனால் நானும் பலன் அடைகிறேன். இன்றைக்கி ஃபோன் இருக்க போய் தான் நான் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து உங்ககிட்ட வந்து நான் சேர்றேன். சரியா, இன்றைக்கி ஃபோன் வந்து ஒரு முக்கியமான ஒரு தளமாக இருக்குது, ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே பண வசதி இருக்கும். இந்த மேச லக்கணத்தில் பிறந்தவங்களும் பண வசதி இருக்கும். உயர்ந்த ஆடை ஆபரணங்களை எடுத்து போடுவீங்க. ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நல்ல சுகமாக இருப்பீங்க. எல்லோரும் இவர் போட்டுருவாங்க. சரியா, ஊருக்கு வேண்டியவனாக இருப்பாங்க. நாட்டாமல் பெரிய லெவலில் இருப்பாங்க. பஞ்சாயத்து போர்டு தலைவர், சேர்மன், இப்படி போகிறதுக்கு பதவிக்கு போகிறது கெட்டிக்காரனாக இருப்பாங்க. குணநலம் நல்லாயிருக்கும். நண்பர்களுக்கு உதவுவாங்க. சரியா, வள்ளல் தன்மை இருக்கும். கோவப்பட மாட்டாங்க. நல்ல ஒரு காரியம் பண்ணுவாங்க. கல்வி அறக்கட்டளை நடத்துறதுல கெட்டிக்காரனாக இருப்பாங்க. கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க. ஆலய திருப்பணி நல்ல விதங்க. சரியா, மேச லக்கணத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க ஓரளவு. சரியா, முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். சரியா, முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக புனர்பூசம், பூரட்டாதி, விசாகம் நட்சத்திரம் வர இன்றைக்கி முருகன் கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஒரு தடவை போய்ட்டு வந்துடுங்க, கூடுதல் சிறப்பாக இருப்பீங்க. அடுத்து வந்து மீன லக்கணம். மீன லக்கணத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பீங்க. தாய் அன்பு நல்லாயிருக்கும். வண்டி வாகனம் இருக்கும். விவசாயம் நல்லா பண்ணுவீங்க. சரியா, லாஜிஸ்டிக் வச்சுக்கலாம். கால்நடை வளர்ப்பு வைக்கலாம். மீன் பண்ணை, இறால் பண்ணை, கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, இது மாதிரி பண்ணையெல்லாம் வச்சு நல்லா சம்பாதிக்கலாம். நல்லா படிச்சிருப்பீங்க. பெரிய லெவலுக்கு ரீச் ஆவீங்க. வித்தைகள் அதிகமாக இருக்கும். சரியா, ஸோ மீன லக்கணத்தில் பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக தான் பார்க்க தைரியசாலியாக இருப்பீங்க. சகலகலா வல்லவனாக இருப்பீங்க. டி ராஜேந்திர மாதிரி சமய புத்தி இருக்கும். வாக்கு சாதுரியம் இருக்கும். திரவ வஸ்துகளால் லாபம் இருக்கும். திரவ வஸ்துகள் இந்த செண்டு, மற்றபடி பெர்ஃப்யூம், இதிலெல்லாம் நல்ல ஒரு நாட்டம் இருக்கும். அந்த தேவையும் இருக்கும். திரைப்படத்துறையில் நல்லா சம்பாதிக்கலாம். அதை தான் டி ராஜேந்திரன் சொன்னேன். அவர் அந்த காலத்தில் பார்த்தோம்னா எல்லாமே அவர் தான் செய்வார். செட்டிங்ஸ் எல்லாம் நல்லா போடுவார். பழைய ஆளுக்கெல்லாம் தெரியும். 80s வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் 10 செட்டிங்ஸ் போடுவார். அது மாதிரி நீங்களாம் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. நல்லா கிரியேட்டிவ் மைண்டில் இருப்பீங்க. நடிப்பு திறமை நல்லாயிருக்கும். நகைச்சுவை பிரியராக இருப்பீங்க. அதே நேரத்தில் விவசாயம் நல்லாயிருக்கும். விவசாயத்தில் நஞ்சை சிறப்பாக இருக்கும். நஞ்சை பயிர்கள், சரி, நஞ்சை பயிர்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பெண்களுக்கு நல்லபடியாக உதவி பண்ணுவீங்க. புத்தி சாதுரியம் இருக்கும். பெரிய ஒரு மேதையாக இருப்பீங்க. நல்லது ஒரு காரியத்தை பண்ணுவீங்க. ஸோ மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, இஷ்ட தெய்வத்தோட அருள் கிடைக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க. பகட்டாக இருப்பீங்க. ஆள் பாதி ஆட பாதி சொன்ன மாதிரி இருப்பீங்க. சரி, எதுலையுமே ஒரு மிடுக்காக இருப்பீங்க. பதிவு பணமும் இருக்கும். பணபலமும் இருக்கும். சகல வசதியோடு நல்லா இருப்பீங்க. சரியா, நீங்கள் யாரை சார் கும்பிடணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியை தான் கும்பிடணும். சரியா, வியாழக்கிழமை தோறும் சிவன் கோயிலில் போய் தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவீங்க. இந்த மீன லக்கணத்தில் பிறந்தவங்க. அடுத்து வந்து கும்ப லக்கணம். கும்ப லக்கணத்தை பிறந்தவங்க பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் இருக்கும். சரியா, குலதெய்வத்தை அதிர்ஷ்டம் இருக்கும். தொட்டக்காரியம் தொடங்க காரியானவங்க இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க நல்லா படிச்சிருப்பீங்க. பண வசதி நல்லா இருக்கும். மிகச்சிறப்பாக இருக்கும். அனைத்தும் கிடைக்கும். சரியா, வெகுஜனத்தோடு நல்லாயிருக்கும். மக்கள் நல்ல பணி அமைப்பீங்க. அரசியல்வாதியாக இருப்பீங்க. மக்களுக்காக வாழ்வீங்க. வீட்டிலே இருக்க மாட்டீங்க. வெளியே இருப்பீங்க. கலை சம்மந்தப்பட்ட வேலைங்க நல்லாயிருக்கும். சரியா, எல்லாத்துலேயுமே வந்து ஜெகஜல கில்லாடியாக இருப்பீங்க. ஜெகத்தில் பிரதாபனம் இருப்பீங்க. வெகுஜன தொடர்பு இருக்கும். நல்லாயிருக்கும். எதை தொட்டாலும் நல்லாயிருக்கும். தொழில், வியாபாரம், உத்தியோகம் எங்கிட்டு போனாலும் நல்லாயிருக்கும். ஸோ கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து மகர லக்கணம். இது ஒரு ஆகாத லக்கணம். மகர லக்கணத்தை அனுசரிச்சல் பிறந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது. சரியா, ஒரு என்ன சொல்கிறது, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கும். கடன் வாங்கி குடும்பத்தை நடத்துவாங்க. இல்லைன்னா தேகாரிக்க பிரச்சனை இருக்கும். இல்லைன்னா யார்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது மகர லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு. இருந்தாலும் ஒரு நுட்பம் இருக்கும். சரியா, மறதி அதிகமாக இருக்கும். நுட்பமான புத்தி இருந்தாலும் மறதி அதிகமாக இருக்கும். வாக்கு நல்லா இருக்காது. வாக்கு தவறுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் காலம் தவறு தான் செய்வாங்க. வாய்க்கு ருசியாக சாப்பிடுவாங்க.
எப்போ பார்த்தாலும் அடுத்தவனை பற்றி சிந்தனை இருக்கும், எதிரிகளை பற்றி சிந்தனை இருக்கும். நம்ம போனால் அவன் ஒன்று சொல்லுவானே, அவன் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு எதிரிகளை பற்றி சிந்திப்பாங்க. சமாளிக்கிற திறமை இருக்காது. சொந்த பந்தத்துக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க. பெண்களால் நிறைய பிரச்சனைகள் வரும். வாக்கு தவறுவாங்க. பிறர் விஷயத்தில் தலையிடுவாங்க. சரியா? அதே மாதிரி வீடு, மனை, கட்டிடம், சொந்த பந்தம் இவங்களால பிரச்சனைகள் இருக்கும். அது விஷயத்தில் சதா கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். சரியா? வாழ்க்கையை வெறுத்து போய் சன்னியாசி மாதிரி அலைவாங்க. பரதேச வாழ்க்கை இருக்கும். ஊர் விட்டு ஊர் சுற்றிட்டு இருப்பானுங்க. சரியா? நான் ஒரு பரதேசி, நல்லவங்களுக்கு கால் தூசின்னு சொல்கிற மாதிரி நல்லவங்களுக்கு நல்லவனுக்கு நல்லவனாக இருப்பாங்க. அப்படியே பரதேசி மாதிரி போய்கிட்டு இருப்பாங்க. ஆள் நல்லா இருக்காது, லேட்டாக எந்திப்பாங்க. சரியா? கண்ணெல்லாம் செவந்து இருக்கும், கண்ணில் பூளை தள்ளும், ஒரு நல்ல இதாக பார்க்க முடியாது, ஒரு இயல்பாக இருக்க மாட்டாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு முன் யோசனையே இருக்காது, ஒரு பிளானிங் இல்லாமல் இருப்பாங்க. சரியா? எதிர்கால திட்டம் இல்லாமல் இருப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படாது. இவங்களாம் நல்ல வழிபாடு பண்ணணும். சரியா? இவங்களாம் வந்து ஐயப்பன், கற்பனசாமி, ஐயனார், சாஸ்தா வழிபாடு பண்ணாங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ரைட் சார். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ராசிக்கும் லக்கணத்துக்கும் உள்ள தொடர்பை சொல்லியிருக்கிறேன். இந்த லக்கணத்தில் பிறந்தால் தனுசு ராசியில் இப்படி இருப்பீங்கன்னு சும்மா ஒரு தோராயிரமாக சொல்லியிருக்கிறேன். இதுபோக லக்கணாதிபதி அமைப்பு இருக்குது. நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே லக்கணாதிபதி வந்து சில இடத்துல இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். பொறுமையாக கேளுங்க. இவ்வளோ நேரம் கேட்டவர்களுக்கு நன்றி. சரியா? இவ்வளோ நேரம் கேட்டவர்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றி, கோடான கோடி நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. நிறைய தகவல் இருக்குது, சொல்லலாம்னு நினைக்கிறேன். நமக்கு வீடியோ போடணும், பேசணும்ல. நான் எனக்கு 1008 வேலை இருக்குது. ஜாதகம் நிறைய வருது, எல்லாத்தையும் செக் பண்ணணும். சரியா நேர்களே? சரி, நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, அந்த லக்கணத்துக்கு எப்படி இருக்குன்னு இப்போ நான் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. உங்கள் ராசி தனுசு ராசியாக இருந்தாலுமே ராசியாதிபதி ஜென்மாதிபதி குரு பகவான், அவர் வந்து ராசிக்கு மறையாமல் இருக்கணும். அதுபோக நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே உங்கள் ராசியாதிபதி லக்கணாதிபதியும் 6, 8, 12 மறையக்கூடாது. இப்போ குரு வந்து உங்கள் லக்கணாதிபதி யாராக இருந்தாலும் சரி, சூரியனாக இருந்தாலும் சரி, செவ்வாய் இருந்தாலும் சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தீங்களோ அந்த அதிபதி இருப்பார். சிம்ம லக்கணத்தில் பிறந்தீங்களா சூரியன், மேச விருச்சிகத்தில் பிறந்தீங்கன்னா செவ்வாய், மகர கும்பத்தில் பிறந்தீங்களா சனி பகவான், கன்னி மிதுனத்தில் பிறந்தீங்கன்னா புதன், தனுசு மீனத்தில் பிறந்தீங்கன்னா குரு பகவான் தான். ஸோ உங்கள் ராசிநாதன் ஜென்மாதிபதி குரு வந்து உங்கள் லக்கணாதிபதிக்கு மறையக்கூடாது, 6, 8, 12 மறையக்கூடாது. இந்த அமைப்பில் இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக உங்கள் லக்கணாதிபதி நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தீங்களோ அந்த லக்கணாதிபதி கேந்திரத்தில் இருக்கலாம், லக்கணத்தில் இருக்கலாம், அல்லது 4, 5, 7, 9, 10 கேந்திர கோணத்தில் இருக்கலாம். ஸோ உங்கள் லக்கணாதிபதி 1, 4, 5, 7, 9, 10 இருந்தாங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். சரியா? நேர்மையாக இருப்பீங்க. ஜாதகருக்கு வாழ்நாள் முழுக்க நன்மை இருக்கும். ஏதோ பிரச்சனை வந்தாலும் பிரச்சனையை சமாளிச்சுட்டு உங்களுடைய பாதையில் போய்கிட்டே இருப்பீங்க. சரியா? தடைகள் வந்தாலும் தடைகளை தாண்டி வீர நடை, வெற்றி நடை, ராஜ நடை போட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. இந்த பிரச்சனையை சமாளிக்கிற சக்தியை லக்கணாதிபதி கொடுப்பார். சரியா? நேரம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து லக்கணாதிபதி பார்க்குற இடங்களும் நல்லாயிருக்கும். சரி, இந்த இடத்துல இருந்து லக்கணாதிபதி எந்த இடத்த பார்த்தாலுமே அந்த இடம் வளப்படும். லக்கணாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறார் சார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். உங்கள் லக்கணாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரியா? உங்கள் லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அந்த லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை ஒரு பெரிய முயற்சி பண்ணி தான் செய்யணும். எந்த ஒரு காரியத்தையுமே ஈஸியாக செய்ய முடியாது. உங்கள் லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா எந்த ஒரு காரியத்தையும் ஈஸியாக செய்ய முடியாது. பெரிய முயற்சி எடுக்கணும், பெரிய எஃபெக்ட் போட்டால் தான் உங்களால் செய்ய முடியும். அதுபோல் உங்கள் லக்கணாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா ஒரு சிறிய விஷயத்தை கூட வந்து பெரிய கஷ்டப்பட்டு தான் செய்யணும். சரியா? ரொம்ப எஃபெக்ட் எடுக்கணும். சரியா? கஷ்டப்படணும், கடன் வாங்கணும், நிறைய பேரை சமாளிக்கணும், கன்வின்ஸ் பண்ணணும். ஸோ லக்கணாதிபதி 6ஆம் இடத்துல இருக்குது நல்ல அமைப்பாக பார்க்கப்படாது. ஸோ உங்கள் லக்கணாதிபதி 3, 6 இல்லாமல் இருந்தால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா கஷ்டப்பட்டு தான் செய்யணும். இவங்களுக்குலாம் வந்து பரிசு, சன்மானம், யோகம், அதிர்ஷ்டமெல்லாம் கிடைக்காது. சரியா? குறிப்பாக லாட்டரி யோகமே இருக்காது, திடீர் அதிர்ஷ்டமும் வராது, திடீர் பணகமும் இருக்காது. லக்கணாதிபதி 11 இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. சரியா? இவங்க தேவையானதை இவங்களே தேடிக்கிறவங்க. வெற்றி லாபம் நல்லபடியாக இருக்கும். சரியா? மூத்த சகோதர வழியில் நல்ல லாபம் இருக்கும். மூத்த சகோதரர்கள் இவருக்கு முன்னாடி பிறந்தவர்கள், அக்கா, அண்ணன் இவங்களுக்காகவே பிறந்திருப்பாங்க. அக்கா, அண்ணங்கிட்ட எப்போயுமே காசு வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ உங்கள் லக்கணாதிபதி 11ஆம் இடத்துல இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அடுத்து லக்கணாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. லக்கணாதிபதி 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கிறாரு அர்த்தம். ஆயுள் தீர்க்கம். சரியா? நீண்ட நாளாக உயிரோடு வாழ்வீங்க. அதே நேரத்தில் ஆயுட்காரகன் சனி பகவான் சப்போர்ட் பண்ணாருன்னா நல்லா வாழ்வீங்க. 90, 95 வயசு வரைக்கும் வாழ்வீங்க. கருணாநிதி மாதிரி, கலைஞர் மாதிரி 95 வயசு வரைக்கும் வாழ்வீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? 8ஆம் இடத்துல இருந்தோம்னா இன்னொன்று இருக்குது, நித்தியகண்டம் பூர்ணாயன்னு சொன்ன மாதிரி இருக்குது. 8இல் மறைந்த லக்கணாதிபதி வந்து என்ன பண்ணுவார்னா இருக்கிற இடத்த விட்டு நகட்டு விட்டுருவார். நீங்கள் ஒரு இடத்துல இருக்க முடியாது, பூர்வீகத்தில் இருக்க முடியாது. இருக்கிற இடத்த விட நகண்டு போனீங்கன்னா நல்ல பலன்களை பண்ணுவார். வெளிநாடு, வெளிமாநிலத்தில் போய் வேலை பார்த்தீங்கன்னா நல்ல காசு கொடுப்பாரு. சரியா? 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பார், தனஸ்தானத்தை பார்ப்பார், ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கணாதிபதி எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணாதிபதி 8ஆம் இடத்துல இருந்தவங்க தயவுசெய்து உள்ளூரில் இருக்காதீங்க. இருக்கிற இடத்த காலி பண்ணிட்டு வேறு இடத்துக்கு பொழப்பு தேடி போயிருங்க. அடுத்து லக்கணாதிபதி 12 இருந்தார். உள்ளூரில் விளை போக மாட்டீங்க. உள்ளூரில் ஒரு பயிலும் அதிக்க மாட்டான். லக்கணாதிபதி 12 இருந்தாலுமே லக்கணத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார், திக்பலம் பெறுவார். இப்போ லக்கணாதிபதினு எடுத்துட்டோம்னா குரு பகவான் இருந்தாருன்னா பரவாயில்ல.
இப்போ நீங்கள் தனுசு ராசி விருச்சிக லக்கணம் வச்சுக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு தனுசு ராசி விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்தில் குரு இருக்கிறாருன்னா பரவாயில்ல, ஏன்னா குரு வந்து லக்கணத்து பக்கத்தில் திக்பலம் வருவார். ஸோ குரு இருக்கலாம். இல்லைனா விருச்சிக லக்கணம் தனுசு ராசி, விருச்சிக லக்கணத்தில் புதன் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா புதன் லக்கணத்தில் திக்பலம் வருவார். ஸோ புதனுக்கும் குருவுக்கும் இந்த காம்பினேஷன் வராது, இந்த கான்செப்ட் வராது 12ஆம் இடத்துல இருக்கிற அமைப்பு. ஸோ நீங்கள் அப்போனா கன்னி லக்கணம், மிதுன லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு புதன் இருந்தாலும் அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காது. சரி, இதுக்கு மேலே சொன்னோம்னா கன்ஃபியூஸ் ஆகிரும். ஏன்னா அவங்க லக்கணத்தில் திக்பலம் பெறதுனால, அடுத்த வீட்டில் திக்பலம் பெறதுனால ஓரளவு அவங்க வந்து கெட்டு போக மாட்டார்கள். சரியா? அதனால் தனுசு ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு விருச்சிகத்தில் குரு இருக்கலாம். சரியா? 12ஆம் இடத்துல இருப்பார். சரியா? இது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். சரி, அதுக்கு மேலே சொல்ல வேண்டாம், புரியாது உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், புரியாது. ஸோ 12ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கிறோம். 12ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா உள்ளூரில் வேலைக்கு போக மாட்டீங்க. இருந்த போதிலும் உங்களுக்கு வந்து வெளியூர் வேலைகள் நல்லபடியாக அமையும். வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருந்தீங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. உள்ளூரில் இருந்தீங்கன்னா அந்தளவு நீங்கள் ஜொலிக்க முடியாது. உங்கள் திறமை புகழ மற்றவங்களுக்கு தெரியாது. கிணத்துக்குள்ள போட்ட விளக்காக தான் இருப்பீங்க. அதனால் 12ஆம் இடத்துல லக்கணாக இருக்கிறவங்க வெளிநாடு வெளி மாநிலத்தில் போயிட்டீங்கன்னா நல்லா பிரகாசிப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படும். இல்லைனா உள்ளூர்லேயே இருந்துட்டு உங்கள் தேவைகளுக்காக சொத்தை விற்று தின்னுக்கிட்டு விரைய மாறிக்கிட்டு தான் இருப்பீங்க. ஸோ லக்கணாபதி 12ஆம் இடத்துல இருக்கிறவர்கள் வெளிநாடு யோகம் நல்லபடியாக இருக்கும். ஸோ இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போயிருங்க. ஸோ 3, 6, 8, 12 இந்த இடத்துல லக்கணாபதி இருக்கிறவர்களுக்கு அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. அதை நான் சொல்லிட்டேன். மற்ற இடத்துல இருக்கலாம். மற்ற இடத்துல இருக்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 1, 4, 7, 5, 9, 10. சரியா? 1, 4, 5, 7, 9, 10 இந்த இடத்துல லக்கணாபதி இருக்கிறவர்கள் நல்லபடியாக வாழ்வாங்க. ஓகே நேயர்களே, தனுசு ராசிக்கு கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன், ஒரு அவுட்லைனாக சொல்லியிருக்கிறேன். இது வந்து நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி பொதுவாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம். சரியா? இப்போ கேட்கணும் அப்போ கேட்கணும் கிடையாது. வாழ்நாள் முழுக்க யூஸ் பண்ணுற வீடியோ தான். இதன்படி சில பலன்களை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு ஆமாம் நமக்கு இப்படி தாப்பா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். லக்கணாபதி நீங்கள் இப்போ வந்து மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. தனுசு ராசி மேச லக்கணம். செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. மிதுனத்தில் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சரியா? ராசியே பார்ப்பார். செவ்வாய் ராசியை பார்த்தா டென்ஷன் ஆவீங்க, அவசர குடிப்பாக இருப்பீங்க, பதட்டப்படுவீங்க. சரியா? வந்துருச்சா? லக்கணாபதி 3ஆம் இடத்துல இருந்தானா ராசியை பார்ப்பார். செவ்வாய் பறவை நல்லா இருக்காது. இப்படி தான் சொல்லிக்கிட்டே போகலாம். சரியா? ஸோ நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, லக்கணாபதி 3, 6, 8, 12 இருந்தால் நல்ல விதமாக பார்க்கப்படாது. அவங்களாம் கண்டிப்பாக அந்த லக்கணத்துக்கு உண்டான வழிபாடு செய்யணும். அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எந்த லக்கணத்துக்கு என்ன வழிபாடுன்னு. அதை கண்டிப்பாக செய்யுங்க. எது சந்தேகம் வந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, பார்த்து சொல்கிறேன். ஜனரஜான் செக் பண்ணுறேன், அணுகுங்க, நல்லபடியாக பார்க்கலாம். சரியா நேயர்களே? வாழ்த்துக்கள். ஜோதிடம் வந்து ஒரு காம்பினேஷன். பல கலவைகள் இருக்குது. இங்கே ஒன்றை வச்சும் சொல்ல முடியாது. ராசியை வச்சு தான் பலன்லாம் சொல்ல முடியாது. ராசி, லக்கணம், நட்சத்திரம், தசா, புத்தி, அதுபோல் தசாநாதரோட இருப்பு, புத்திநாதரோட இருப்பு, அதுக்கு கோச்சாரத்தில் அவங்க எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் வச்சு தான் பலன் சொல்ல முடியும். ஸோ ஒருத்தனுக்கு பலன் சொல்கிறதுக்கு வந்து கடலில் குண்டூசியை போட்டு தேடுற மாதிரி தான் நிறைய இருக்குது நேர்களே. அதுக்கெல்லாம் ஜோதிடரோட அப்சர்வேஷன் இருக்கணும். ஜோதிடருடைய அறிவுத்திறன், ஜோதிடருக்கு இறைவன் கொடுத்த அனுக்கிரகம் எல்லாம் வச்சாதான் நல்ல விதையை பார்த்து நல்ல விதமாக சொல்ல முடியும். வாழ்த்துக்கள். எல்லாமே இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு போராடம், மூலம், உத்திராடம் நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடுவோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.